வணக்கம். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பண முகாமைத்துவம் செய்கிறது எப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம். பண முகாமைத்துவம் என்ற தலைப்பை நல்லாவே விளங்கி கொள்றதுக்காக இந்த தலைப்பை நாம் ஆறாக பிரித்து, நான் உட்பட கிருஷாந்த், ரொஷானா, ஃபயாஸ், கெஸ்ட்ரோ, அஸ்ரா டீச்சர்ஸ் போன்றவங்க இந்த தலைப்பு உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறாங்க. பண முகாமைத்துவம் என்றால் என்ன? ஒருவரது வருமானம், அவருக்கு வரக்கூடிய செலவுகள், கடன், அவர் எவ்வளவெல்லாம் முதலீடு செஞ்சிருக்கிறார் என்பது தொடர்பாக ஒரு நிதியை அவர் எப்படியெல்லாம் நிர்வகிக்கலாம் என்று சொல்கிறது தாங்க இந்த பண முகாமைத்துவம் என்று சொல்கிறது. குறுங்கால நீண்டகால இலக்குகளை அடைஞ்சு கொள்ளணும்னா ஒரு தனிநபரும் பணத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலான்னு இந்த பாடம் உங்களுக்கு சொல்லித்தரும். நிதி ஆதாரங்களை கவனமாக திட்டமிட்டு அதை சரியான முறையில் ஒழுங்குபடுத்துறது தான் இந்த பாடத்தில் முக்கியமான அம்சம். எதிர்காலத்தில் சேமிப்பை எப்படி செய்கிறது, பாதீட்டை எப்படி தயாரிக்கிறது, செலவீனத்தை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம், தேவையற்ற செலவுகளை குறைச்சி வருமானத்தை எந்தெந்த வழிகளிலெல்லாம் கூட்டிக் கொள்ளலாம் என்று இந்த பாடம் உங்களுக்கு திறமையாக விளங்கப்படுத்துங்க. பாடத்தினால என்ன பயன் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையை நம்ம தாங்க வாழ போகிறோம். வாழ்க்கையை மிக முக்கியமான அம்சம் இந்த பணம் தான். பணத்தை எவ்வாறு நிர்வகிக்கலாம் என்பதை நாங்கள் சரியான முறையில் கவனம் செலுத்தினாதான் நம்முடைய நிதியின ஸ்திரத்தன்மையாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் பணத்தை நல்ல முறையில் பாதுகாத்து வெற்றிகரமான ஒரு வாழ்க்கைக்கு இது உதவியாக இருக்கும். இந்த பாடத்தை படிக்கிறதுனால தனிநபர் தண்ட வாழ்க்கையை சுதந்திரமாக வாழ்வதற்கும், பணத்தை எப்படியெல்லாம் சேமிக்கலாம், அந்த சேமிப்பை எந்தெந்த வழிகளில் நாங்கள் முதலீடு செய்யலாம் என்று சிந்திக்கிறதுக்கும், கடனை சரியான முறையில் நிர்வகித்து நிதிநல வாழ்வை மேம்படுத்துவதற்கும் இந்த பாடம் உதவியாக இருக்கும். சரியான ஒரு நிதி திட்டம், சரியான பண முகாமைத்துவம் இருந்தால் நிதி அழுத்தத்தையும் கவலையையும் குறைச்சி கொள்ளலாம். பணத்தை எப்படியெல்லாம் செலவழிப்பது, சேமித்து அதை எப்படி சரியான முறையில் திட்டமிட்டு நிதியை தீர்மானிக்கலாம் என்பதை நாங்கள் இந்த பாடத்தினூடாக செய்யலாம். நிதி இலக்குகளை விரைவாக அடைகிறதுக்கு இது உதவியாக இருக்கும். நம்ம நிதி இலக்குகளை நீண்ட காலம், நடுத்தர காலம், குறுங்காலம் என்று மூணாக பிரிக்கலாம். நாங்கள் நீண்ட காலத்தை எடுத்தோன்னு சொன்னால் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சிந்திக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடு வாங்கிறதுக்கு நாங்கள் எப்படி பேஸ்லேருந்து போகிறது, எப்படி நாங்கள் பணத்தை சேமிக்கிறது, நமக்கு மாதாந்தம் வரக்கூடிய வருமானத்திலேருந்து எவ்வளவு ஒதுக்கலாம் என்பதெல்லாம் இந்த பாடம் சரியான முறையில் உங்களுக்கு கற்றுத்தரும். நிதியினை சரியான முறையில் நிர்வகித்து அதன் மூலம் நம்ம செல்வத்தை எப்படி பெருக்கிக் கொள்வது என்பதையும் இந்த பாடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். அவசர தேவைகளின் போது எங்களுக்கு நிதி யாருக்குமே தருவதற்கு யாருமே கிடையாது. அந்த சந்தர்ப்பங்களில் கூட நம்ம வச்சிருக்கக்கூடிய சேமிப்பு எங்களுக்கு உதவியாக இருக்கும். இதை நாங்கள் அவசர கால நிதின்னு சொல்லுவோம். இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆட்களை கடன்களில் தாங்க கஷ்டப்பட்டு தவிச்சு கொண்டு இருக்கோம். அந்த கடன்களை சரியான முறையில் ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னால் கடன் முகாமைத்துவம் என்பதும் மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. ஆமாம், ரொம்ப நேரம் இதில் முக்கியத்துவம், பயன், அவசியம் என்று எல்லாம் பார்த்துட்டோம். எப்படிடா இதை செய்கிறது அப்படின்னு நீங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. இது எப்படி நாங்கள் செய்யலான்னு ஒவ்வொரு படியாக நாங்கள் பார்ப்போம். முதலாவது, வருமான ஆதாரங்களை கண்டறியணும். உங்களுடைய மாதாந்த வருமானத்தில் எப்படியெல்லாம் நீங்கள் உழைக்கிறீங்க என்பதை நீங்கள் முதலாவது திட்டமிடணும். உங்களோட மாதாந்த சம்பளம், அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கக்கூடிய சம்பளம், முதலீடுகளில் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளங்கள், வருமானங்கள் என்பவற்றை முதலாவது நீங்கள் கண்டறிஞ்சு கொள்ளணும். இரண்டாவது படி, அந்த மாதாந்த வருமானங்களை நீங்கள் எந்தெந்த வழிகளில் செலவு செய்கிறீங்க, உங்களோட செலவுகள் என்னென்ன, அதில் அத்தியாவசிய செலவுகள் என்னென்ன, நீங்கள் விரும்பி செய்யக்கூடிய செலவுகள் என்னென்னு நீங்கள் பட்டியல் படுத்தி கொள்ளணும். மூணாவது படி என்னன்னா, உங்களுடைய வருமானங்களை நீங்கள் எந்தெந்த அடிப்படையில் செலவு செஞ்சீங்க என்பதை வருமானத்தையும் செலவையும் ஒப்பிட்டு ஒரு பட்ஜெட் ஒன்றை நீங்கள் செய்யணும்.
4வது மிக முக்கியமான அம்சமாக அந்த ஒதுக்கீட்டில் அவசரகால நிதிக்காக நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீங்களா? நான் முன்ன சொன்னது போல் 3 மாத வாழ்க்கை செலவை கவர் பண்ணுறதுக்காக சரி உங்களுடைய அவசர கால நிதியை நீங்கள் ஒதுக்கி வச்சிருக்கீங்களா என்பதை பார்க்கணும். இப்படி நாங்கள் பாதிட்ட சரியான முறையில் மதிப்பீடு செஞ்சு செலவுகளை சரியான முறையில் கண்காணித்து இந்த பாதிட்டில் எங்கெங்கே திருத்தங்கள் வருதோ அந்த இடங்களில் சரியான முறையில் அதை திருத்தி மீள அந்த பாதிட்டை நாங்கள் செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கை போக்கை நம்ம மாற்றிக்கொள்ளணும். நாம் 2 விஷயத்தை இங்கே பார்த்தோம். பண முகாமைத்துவம் என்று சொன்னால் நிதி இலக்குகளை அடைவதற்கு நிதியை நிர்வகிப்பதற்கும் நாங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய செய்முறை தான் இந்த பண முகாமைத்துவம். ஒரு 1,00,000 கிடைக்குது இன்றைக்கி, அந்த 1,00,000 நம்ம இன்றைக்கி எப்படியெல்லாம் செலவழிக்கிறோம் என்பது தான் இந்த பண முகாமைத்துவத்தில் மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்குது. ஆனால் நிதி திட்டமிடல் என்று சொல்லும்போது நீண்ட காலத்தில் நாம் அடைய வேண்டிய இலக்குகளை, உதாரணமாக நான் முன்ன சொன்னது போல் வீடு ஒன்று வாங்க போகிறோம், கார் ஒன்று வாங்க போகிறோம். அதுக்கு நாம் இப்போ கிடைக்கக்கூடிய பணத்தை எப்படி சேமித்து அந்த இலக்கை அடைகிறதுக்கு நாம் கொண்டு செல்லலாம் என்பது தான் இந்த நிதி திட்டமிடல் என்று சொல்கிறது. பண முகாமைத்துவம் பாதீட்டினை உருவாக்கவும் நிதி தேவையினை பூர்த்தி செய்யவும் பண முகாமைத்துவம் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். ஆனால் இந்த நிதி திட்டமிடல் எப்படி நாங்கள் முதலீடு செய்வது, ஓய்வூதியத்தை எப்படி நாங்கள் பயன்படுத்துவது, காப்புறுதியை எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்வது போன்ற நீண்ட கால அடைவுகளை உள்ளடக்கியது தான் இந்த நிதி திட்டமிடல் என்று சொல்கிறது. அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவில் நம்ம 2 விதமாக வாழலாம். ஒன்று இருளில் வாழலாம், இன்னொன்று வெளிச்சத்தில் வாழலாம். இருளில் வாழணுன்னா கடன் வாழ்க்கையாக போயிடும். கடன் வாழ்க்கைன்னு சொல்கிறது மன அழுத்தத்தை, திருப்தியே இல்லாத வாழ்க்கையை, ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையை, நித்திரையற்ற இரவுகளாக போகக்கூடிய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போகணும். ஆனால் வெளிச்சத்தில் வாழணுன்னா நம்ம வருமானத்துக்கேற்ப வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும். மன அமைதி ஒன்று அங்கே கிடைக்கும், நிதியில் சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கும், பணத்துக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், எதிர்காலத்தில் ஒரு நிச்சயமான தன்மை ஏற்படும். காரணம் என்னன்னா பணத்தை சரியான முறையில் முதலிட்டு எதிர்காலத்துக்கு நமக்கு எப்படியெல்லாம் தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி சேமித்து வச்சுருக்கிறோம். அவசரகால நிதி, எமர்ஜென்சி ஃபண்டுண்டா என்னன்னு பார்ப்போம். திட்டமிடப்படாத செலவுகள் அல்லது அவசர நிலைகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதிகளுக்கு நாங்கள் அவசர கால நிதி என்று சொல்லுவோம். உதாரணமாக வாகனம் பழுதுபார்த்தல், மருத்துவ செலவுகளுக்காக ஒதுக்கி வைத்தது. பொதுவாக வழக்கமான மாதாந்த செலவுகள் மற்றும் செலவீனங்களில் ஒரு பகுதியாக இல்லாத பெரிய அல்லது சிறிய திட்டமிடப்படாத செலவு பட்டியல்கள் மற்றும் பணம் செலுத்துவதற்கு தேவைப்படும் அவசரகால சேமிப்பு ஆகும். அவசரகால நிதிக்கு எவ்வளவு ஒதுக்கி வைக்கலாம்? ஒருவரது வாழ்க்கை முறை, மாதாந்த செலவு, வருமானம் மற்றும் சார்ந்திருப்பவர்கள் ஆகியவற்றை பொறுத்து அவசரகால நிதியை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். எனினும் குறைந்தபட்சம் 3 முதல் 6 மாத வாழ்க்கை செலவுகளை இதற்காக ஒதுக்கி வைப்பது மிகவும் நல்லதாக இருக்குது. கடந்த காலத்தில் அவர்கள் எதிர்கொண்ட எதிர்பாராத செலவீனங்கள் மற்றும் அவற்றுக்கு எவ்வளவு தேவையாக உள்ளது என்பதிலிருந்து எவ்வளவு பணத்தை ஒதுக்கி வைக்கலாம் என்பதை நாங்கள் இலக்கு நோக்கி நாங்கள் என்ன செய்யலாம், ஒதுக்கி வைக்க முடியும். அவசரகால நிதியை எவ்வாறு நாங்கள் உருவாக்கலாம்? சேமிக்கலாம். சேமிக்கும் திறன் குறைவாக காணப்பட்டால் பணப்புழக்கத்தை நிர்வகித்தல், வரியை திரும்ப பெறுதலில் ஒரு பகுதியை ஒதுக்கி வைப்பது இதனை தொடங்குவதற்கான எளிதான ஒரு வழிமுறையாகும். அதற்கு பின்வரும் உத்திகள் அல்லது தந்திரோபாயங்களை உருவாக்கலாம். சேமிப்பு பழக்கத்தை உருவாக்கலாம், பணப்புழக்கத்தை நிர்வகிக்கலாம். அவசரகால நிதியை எங்கே நாங்கள் பராமரிக்கலாம்? வங்கி அல்லது நிதி நிறுவனங்களில். வரவு அட்டையாயின் அதிலுள்ள தொகையை மட்டும் பயன்படுத்துதல். வீட்டிலோ அல்லது நம்பகமான குடும்ப உறுப்பினர்களிடமோ அல்லது நண்பர்களிடமோ அவசர தேவைகளுக்காக பணத்தை கையில் வைத்திருப்பது. இதன் போது சில வேளைகள் பணம் இழக்கப்படலாம், திருப்பி எடுக்கப்படாமலும் இருக்க முடியும்.
அவசர நிதியை எப்படி நாங்கள் பயன்படுத்தலாம்? அவசர நிலை அல்லது திட்டமிடப்படாத செலவு என்றால் என்ன என்பது குறித்து சில வழிகாட்டுதல்களை நாங்கள் உருவாக்கி வைக்க வேண்டும். ஒவ்வொரு எதிர்பாராத செலவு ஒரு மோசமான அவசர நிலை அல்லது ஆனால் சீராக இருக்க முயற்சி செய்ய சிறந்ததாக இது அமையும். இது அவசர தேவைகளுக்காக இல்லாவிட்டாலும் காப்பீட்டின் கீழ் இல்லாத மருத்துவ கட்டணத்தை செலுத்த வேண்டி இருக்கலாம். நிதி சிக்கல்களுக்கான இருப்பு நிதியை வைத்திருப்பது ஏனைய கடன் அல்லது கடனல்லாத மாறா விடயங்களை நம்புவதை தவிர்க்க உதவும். கடன் அட்டையை பயன்படுத்துவதனால் அல்லது இந்த செலவுகளை செலுத்த கடன் வாங்கினால் வட்டி மற்றும் கட்டணங்கள் காரணமாக அவசர செலவு கணிசமாக அதிகரிக்கலாம். இருப்பினும் தேவைப்பட்டால் அதை பயன்படுத்தலாம். அவசரகால சேமிப்பில் உள்ளதை செலவழித்தால் அதை மீண்டும் உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும். காலப்போக்கில் சேமிப்பு திறன்கள் பயிற்சி பெறுவதற்கு இதுவும் ஒரு வழியாக இருக்கும். கடன் முகாமைத்துவம் என்பது நம் வாழ்வில் எடுக்கும் கடன்களை திறமையாக நிர்வகித்து அவற்றால் ஏற்படும் நிதிச்சுமையை குறைத்து நிதி சுதந்திரத்தை அடைவதற்கான செயல்முறையாகும். ஏன் கடன் முகாமைத்துவம் முக்கியம் என பார்த்தால், முதலில் நிதி சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு, வட்டி செலவுகளை குறைப்பதற்கு, கிரெடிட் ஸ்கோரை மேம்படுத்துவதற்கு, எதிர்கால திட்டங்களுக்கான நிதியினை சிறப்பாக ஒதுக்குவதற்கு. கடன் முகாமைத்துவத்தினை எவ்வாறு நடைமுறைப்படுத்தலாம்? கடன்களின் பட்டியலை முதலில் உருவாக்குதல் வேண்டும். பின் உயர் வட்டி விகிதம் கொண்ட கடன்களை முதலில் அடைத்தல். வரவு செலவு திட்டத்தை தயாரித்தல். கூடுதல் வருமானம் ஈட்டும் முறைகளை கண்டறிதல். நிதி ஆலோசகரின் உதவியை பெறுதல். கடன்களை ஒன்றிணைத்து ஒரே கடனாக மாற்றுவதன் மூலம் வட்டி விகிதத்தை குறைத்து கடன் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ளுதல். இவ்வாறு கடன் முகாமைத்துவத்தின் நன்மைகளாக மன அமைதி ஏற்படல், நிதி சுதந்திரம் உருவாகுதல், சிறந்த வாழ்க்கை தரத்தை பேணலாம். இதுவரை நாங்கள் பண முகாமைத்துவத்திற்கான தந்திரோபாயங்கள், அவசரகால நிதி மற்றும் கடன் முகாமைத்துவம் தொடர்பான விடயங்கள் பற்றி பார்த்தோம். இப்போது நாங்கள் பார்க்க போவது குறுங்கால மற்றும் நீண்டகால நோக்கங்களுக்கான சேமிப்பு இலக்குகள் பற்றியதாகும். உங்களுக்கு தெரியும், சேமிப்பு என்பது எமது வருமானத்திலிருந்து செலவுகளை மேற்கொண்ட பின்னர் செலவழிக்கப்படாமல் எஞ்சியிருக்கும் தொகையாகும். நாம் எவ்வளவு சேமிக்க வேண்டும், எவ்வாறு சேமிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டுமெனில் முதலில் சேமிப்பு இலக்குகளை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் சேமிப்பு இலக்குகள் என்பது தனிநபர் அல்லது குடும்பம் எதிர்காலத்திற்காக நிதி சேமிக்க வேண்டிய காரணங்களை கண்டறிந்து அவற்றை அடைவதற்கான திட்டமிடலை மேற்கொள்வதை குறிக்கும். இந்த சேமிப்பு இலக்குகளை நாங்கள் 3 வகையாக நோக்கலாம். முதலாவது, குறுங்கால சேமிப்பு இலக்குகள். குறுங்கால சேமிப்பு இலக்குகள் என்பது 6 மாதங்கள் முதல் 2 ஆண்டுகளுக்குள் அடைவதற்கான இலக்குகளை குறிக்கும். உதாரணமாக, அவசரகால நிதிக்கான சேமிப்பு, குடும்ப நிகழ்வுகளுக்கான சேமிப்பு, சிறு பொருட்களை வாங்குவதற்கான சேமிப்பு என்பவற்றை குறிப்பிடலாம். இரண்டாவது, நடுத்தரகால சேமிப்பு இலக்குகள். நடுத்தரகால சேமிப்பு இலக்குகள் எனும்போது அவை 3 முதல் 5 ஆண்டுகளுக்குள் அடைய எதிர்பார்க்கும் இலக்குகளை குறிக்கும். உதாரணமாக, பிள்ளைகளின் உயர் கல்விக்கான சேமிப்பு, ஒரு கார் வாங்குவதற்கான சேமிப்பு என்பவற்றை குறிக்கலாம். மூன்றாவது, நீண்டகால சேமிப்பு இலக்குகள். நீண்டகால சேமிப்பு இலக்குகள் எனும்போது 5 ஆண்டுகளுக்கு மேல் அடைய எதிர்பார்க்கும் இலக்குகளை குறிக்கும். உதாரணமாக, சொந்த வீடு கட்டுவதற்கான நிதியை சேமித்தல், ஓய்வு கால நிதிக்கான சேமிப்பு என்பவற்றை உள்ளடக்கலாம். இவ்வாறாக சேமிப்பு இலக்குகளை நாங்கள் குறுங்கால, நடுத்தரகால, நீண்டகால இலக்குகள் என்று நோக்குவோம். இப்போது நாங்கள் குறுங்கால, நீண்டகால இலக்குகளுக்கான பாதீட்டை, பட்ஜெட் எவ்வாறு தயாரிப்பது என்பதை நோக்குவோம்.
பட்ஜெட் தயாரிக்கும் போது முதலாவதாக வாழ்க்கையில் தற்செயல் நிகழ்வுகளுக்காக தயாராக வேண்டும். அதாவது திடீரென இடம்பெறக்கூடிய நிகழ்வுகளுக்காக தயாராக. இரண்டாவதாக நிதி இலக்குகளை வரையறுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து அவற்றை முன்னுரிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் முன்னுரிமைப்படுத்திக் கொள்ளலாம். அடுத்ததாக கால அளவை கவனத்திற்கொள்ளல் வேண்டும். எவ்வளவு காலம் எடுக்கும் என்பதை நாம் கவனத்திற்கொள்ள வேண்டும். அத்துடன் பணத்தை கவனத்திற்கொள்ள வேண்டும். எவ்வளவு தேவைப்படும் என்பதையும் நாங்கள் கவனத்திற்கொள்ளப்பட வேண்டும். அடுத்ததாக அனைத்து செலவுகளையும் நாங்கள் மீளாய்வு செய்து கொள்ளல் வேண்டும். பின்னர் சேமிப்பு இலக்கை நிர்ணயிக்கவும். அடுத்ததாக முக்கியமான இலக்குகளுக்காக சேமிப்பை பகிர்ந்து கொடுத்தல் வேண்டும். பண முகாமைத்துவத்தில் தன்னிச்சையான சேமிப்பை பற்றி பார்ப்போம். சேமிப்பை தானியக்கமாக்குவது என்றால் என்ன? அதாவது சேமிப்பு கணக்கில் தானாக பரிமாற்றங்களை செய்யும் செயல்முறை ஆகும். அவ்வாறாயின் சேமிப்பை ஏன் தன்னியக்கமாக்க வேண்டும் என சிந்திப்போம். அவற்றுக்கு பதில் தெரிய வேண்டுமல்லவா? அவ்வாறாயின் பதிலை பின்வருமாறு நோக்குவோம். முதலாவதாக சுய நிலைத்த தன்மை. அதாவது தன்னியக்கமான சேமிப்பு நம்பகமான ஒழுங்கான நிதி மேலாண்மையை வழங்குகின்றது. இது எதிர்கால தேவைகளுக்கான பணத்தை சேமிப்பதில் முழு கட்டுப்பாட்டையும் வழங்குகின்றது. அடுத்ததாக புத்திசாலித்தனம். ஒவ்வொருவரும் தமது சம்பளத்திலிருந்து குறித்த தொகையை சேமிப்பது புத்திசாலித்தனம் அல்லவா? அடுத்ததாக பண நோக்கங்களுக்கான திட்டமிடல். அதாவது நிதி நோக்கங்களை எட்டுவதற்கான திட்டமிடலை இந்த தன்னியக்க சேமிப்பு வழங்குகின்றது. இது சேமிப்பின் முன்னேற்றத்தை கண்காணிக்க உதவுகின்றது. அடுத்ததாக சரியான முடிவுகளை எடுக்கும் திறனை வழங்குகின்றது. அதாவது விரைவான நிதி முடிவுகளை எடுப்பதில் இது பங்கு வகிக்கின்றது. அத்துடன் பணத்தை எப்படி எங்கு சேமிப்பது என்ற நம்பிக்கையான முறையில் முடிவுகளை எடுக்க உதவுகின்றது. அடுத்ததாக நிதி சுதந்திரம். அதாவது செல்வாக்கான பிற்புலம் இல்லாமல் பணத்தை சேமிப்பது, விரும்பிய போது செலவிடும் நிலையை வழங்குகின்றது. அத்துடன் கடன் சுமைகளை குறைக்கவும் எதிர்கால அவசர தேவைகளை பூர்த்தி செய்யவும் இது உதவுகின்றது. நிறைவாக அவசர நிலைமைகள். அதாவது எதிர்பாராத செலவுகளுக்கான பணம் சேமிக்க இது உதவுகின்றது. உண்மையில் பொருளாதாரத்தில் திடீரென ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நிதி நிலைமைக்கு பாதுகாப்பு அளிக்கின்றது. எனவே இவற்றின் மூலம் சேமிப்பை ஏன் தன்னியக்கமாக்க வேண்டும் என்பது பற்றி விளங்கிக் கொண்டோம். அவ்வாறாயின் சேமிப்பை தன்னியக்கமாக்குவதற்கான வழிகள் ஏதும் உண்டோ? அவ்வாறான வழிகளை பின்வருமாறு நோக்கலாம். அதாவது சம்பளத்திலிருந்து பணத்தை சேமித்தல், அதிக வட்டி தரக்கூடிய சேமிப்பு கணக்கை தேர்வு செய்தல், தானியங்கி சேமிப்பு கருவிகளை பயன்படுத்தல், நேரடி வைப்புத் தொகையை அமைத்தல், செலவை மட்டும் குறைக்காது அத்தொகையால் சேமிப்பையும் அதிகரித்தல், ஒவ்வொரு இலக்கிற்கும் பணத்தை ஒதுக்குதல், சேமிப்பு முன்னேற்றத்தை கண்காணித்தல், தமக்கு கிடைக்கும் சம்பள உயர்வையும் சேமித்தல். அத்துடன் வரித்திறன் மிக்க முடிவுகளை எடுக்க விரும்பினால் நிதி ஆலோசகரிடம் ஆலோசனையும் பெற முடியும். வணக்கம் சார். வணக்கம். நிதி இலக்கினை நோக்கிய முன்னேற்றத்தினை கண்காணித்தல் தொடர்பாக உங்களோடு கலந்துரையாட முடியுமா? ஆம், நாம் நிதி இலக்குகளை அடைய வேண்டுமெனில் முன்னேற்றத்தை கண்காணிக்க வேண்டும். இவை உங்களது வாழ்வில் நிதி கட்டுப்பாட்டை எவ்வாறு மேம்படுத்துகிறது என தெரியுமா உங்களுக்கு? நிச்சயமாக. முன்னேற்றத்தை கண்காணிக்கிறதன் மூலம் நான் என்ன செலவழிக்கின்றேன் என்பதை தெளிவாக புரிந்து கொள்கின்றேன்.
இது வருமானத்தை கவனமாக பயன்படுத்த உதவுகின்றது. நீண்டகால நிதி இலக்குகளை அடைவதற்கு நிதி முன்னேற்றத்தை கண்காணித்தல் வேண்டும். ஆம், இதன் மூலம் நிதி திட்டமிடல் மேம்படுகின்றது, செலவுகளையும் குறைக்க முடிகின்றது. அத்துடன் பல வாய்ப்புகளையும் என்னால் இனங்காண முடிகின்றது. நீங்கள் முன்னேற்றத்தை எவ்வாறு கண்காணிக்கின்றீர்கள்? நான் ஒரு வாரந்தோறும் எனது செலவுகளை ஒரு அட்டவணையில் பதிவு செய்கின்றேன். அதனால் நான் எந்த இடங்களில் அதிகமாக செலவழிக்கின்றேன் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. நான் கூட நிதி கண்காணிப்பு செயலிகளை பயன்படுத்துகின்றேன். அவை என் செலவுகளை தானாகவே வகைப்படுத்தி காட்டுகின்றன. அப்படியா? அது எளிதானது என்று தெரியவில்லை. ஆனால் அட்டவணை முறையில் எனக்கு துல்லியமாக கணக்கு தெரிகின்றது. நிதி முன்னேற்றத்தை கண்காணிக்கும் போது ஏற்படும் தடைகளை பற்றி கூற முடியுமா? சில நேரங்களில் என்னுடைய செலவுகளை சீராக பதிவு செய்ய மறந்து விடுகின்றேன். தொடர்ந்து கண்காணிப்பது கடினமாக இருக்கின்றது. எனினும் அட்டவணை முறையில் என்னால் சரியாக கணித்துக் கொள்ள முடிகின்றது. சில சமயங்களில் வருமானம் சீராக இல்லாத போது முன்னேற்றம் தெரியாமல் போகின்றது. மேலும் சில நேரங்களில் நிதி இலக்குகள் மிகவும் உயரமாக இருக்கும்போது சோர்வு ஏற்படுகின்றது. அதற்கு மிகப்பெரிய இலக்குகளை சிறிய குறிக்கோள்களாக பிரிக்க வேண்டும். இதனால் ஒவ்வொரு சிறு வெற்றியும் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும். சரி, இன்றைய உரையாடல் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நான் புதிய வழிகளை முயற்சிக்க நினைக்கின்றேன். நல்லது. நிதி இலக்குகளை அடைய நம்பிக்கையுடன் செயற்படுங்கள். தொடர்ந்து முன்னேற்றத்தை கண்காணித்தால் வெற்றியை அடைவது உறுதி. நன்றி. அடுத்த வாரம் நாம் முன்னேற்றத்தை பற்றி பேசலாம். ஆமாம், கண்டிப்பாக. நான் சென்று வருகிறேன். கமல், எப்படி இருந்தது இந்த வாரம்? உங்கள் நிதி இலக்குகளின் முன்னேற்றத்தை எப்படி கண்காணித்தீர்கள்? நான் இந்த வாரம் செலவுகளை சரியாக பதிவு செய்தேன். ஒரு புதுமையாக நீங்கள் சொன்ன மொபைல் செயலியை பயன்படுத்தினேன். கேட்பதற்கு மகிழ்ச்சியாக உள்ளது. என்ன நன்மைகள் இருந்தன? செயலி நிதி பிரிவுகளாக செலவுகளை வகைப்படுத்தியது. அதனால் உணவுக்காக செலவழித்த தொகையும் பொழுதுபோக்கு செலவுகளும் எளிதில் விளங்கின. சிறப்பு. இது மாதாந்திர புலனாய்வுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நிதி இலக்குகளை அடைய என்ன மாற்றங்களை செய்தீர்கள்? நான் தேவையற்ற செலவுகளை குறைத்தேன். சலுகைகளை பயன்படுத்தவும் வீட்டில் சமைத்த உணவை தேர்ந்தெடுக்கவும் தொடங்கினேன். நல்லது. ஆனால் கடந்த வாரம் நீங்கள் கூறிய தடைகளை சமாளிக்க முடிந்ததா? தொடர்ச்சியாக கண்காணிக்க இன்னும் சிரமமாகவே உள்ளது. சில சமயம் பிழைகள் வரும்போது சரி செய்ய மாறுதல் செய்ய வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. நான் உங்களுக்கு ஒரு உத்தியை பரிந்துரைக்கின்றேன். ஒரு குறிப்பிட்ட நாளில் மொத்த செலவுகளை 1 மணி நேரத்தில் மதிப்பீடு செய்யுங்கள். தினசரி செய்ய வேண்டியது இல்லை. ஆமாம், அது எளிதாக இருக்கும். மேலும் நிதி இலக்குகளை சிறிய சாதிக்கக்கூடிய அட்டவணையாக பிரிக்கவும் முயற்சிக்கின்றேன். நீங்கள் மேற்கொண்ட மாறுதல்களால் சிறிய வெற்றிகளை அடைந்தீர்களா? ஆம், இந்த வாரம் முந்தைய மாதத்தை விட 15% செலவுகளை குறைத்தேன். எனக்கு நம்பிக்கை அதிகரித்தது. அருமை. இப்போது நீங்கள் நிதி இலக்குகளை சீராக அடைவதற்கான அடித்தளத்தை உருவாக்குகின்றீர்கள். தொடர்ந்து செயற்பட்டால் இலக்கை அடைய நேரம் குறைந்துவிடும். நன்றி. இந்த வாரத்திற்கு பிறகு நான் மிகவும் உற்சாகமாக இருக்கின்றேன். நிதி குறிக்கோள்களை அடைய நம்பிக்கைதான் முதன்மை. உங்கள் முயற்சி தொடரட்டும். நன்றி சார். கமல், உங்கள் நிதி பயணத்தை தொடர்வதில் எப்படி இருக்கின்றீர்கள்? நான் தொடர்ந்து என் செலவுகளை கண்காணித்து வருகின்றேன். இப்போது எனக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக என்ன செலவழிக்கின்றேன் என்பது தெளிவாக தெரிகின்றது. சிறப்பு. இதனால் உங்களுக்கு பிற நிதி இலக்குகளுக்கான திட்டம் எளிதாக போகும். கடந்த வார அனுபவங்களுடன் ஒப்பிடும்போது மாற்றங்கள் என்ன? ஆம், சில நேரங்களில் எதிர்பாராத செலவுகள் வருகின்றது. ஆனால்
அவற்றை சமாளிக்க எனக்கு பிளான் பி உள்ளது. நிதி சேமிப்பில் எனது 10% முதலீடு தொடர்கின்றது. அழகான முறையாக செலவுகளை பராமரிக்கின்றீர்கள். ஆனால் எதிர்பாராத செலவுகளுக்கான சேமிப்பு தொகையை எப்படி நிர்ணயிக்கின்றீர்கள்? என்னுடைய மொத்த வருமானத்தின் 15% தொடர்ந்து ஒரு அவசர நிதி எச்சரிக்கைக்கான கணக்கில் செலுத்துகின்றேன். அருமையான முடிவு. இது நீண்ட காலத்திற்கு பாதுகாப்பு தரும். மேலும் எதிர்பாராத செலவுகளால் உங்கள் திட்டத்தில் குழாய்கள் ஏற்படாது. ஆம், இருப்பினும் ஒரு சவால் எனக்கு தொடர்கின்றது. சில நேரங்களில் மன அழுத்தத்தால் தேவையற்ற பொருட்களை வாங்க முயல்கின்றேன். அதனை அடக்க மிகவும் சுலபமான உத்தி ஒன்று. ஒரு விஷயம் வாங்க நினைக்கும் முன் அதை பற்றிய அவசியத்தை எழுதி கொள்ளுங்கள். 24 மணி நேரம் கழித்து அது இன்னும் அவசியமாக இருக்கின்றதா என்று எண்ணி பாருங்கள். சிறந்த யோசனை. இதை நான் நடைமுறையில் பயன்படுத்தப் போகின்றேன். இப்போது நீங்கள் உங்கள் நிதி இலக்குகளை அடைய ஆரம்ப நிலையை விட எவ்வளவு முன்னேற்றமாக இருக்கின்றீர்கள்? முந்தைய மாதத்திலிருந்து நான் எனது மொத்த செலவுகளை 20% குறைத்திருக்கின்றேன். மேலும் என் முதலீடு கணக்கில் 5000 ரூபாய்க்கு மேலாக சேமித்திருக்கின்றேன். பெரிய அளவு முன்னேற்றம் தான். நீங்கள் தொடங்கிய நேரத்தில் இதை எதிர்பார்த்தீர்களா? இல்லை, நான் அவ்வளவு நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன். ஆனால் நிதி இலக்குகளை சரியாக பின்பற்றும் போது இதனை சாதிக்க முடியும் என புரிந்து கொண்டேன். நீங்கள் மிகவும் நன்றாக முன்னேறுகின்றீர்கள். இனி உங்கள் 3 மாத நிதி இலக்குகளை ஒரே நேரத்தில் எழுதி பார்த்தால் நீண்ட காலத்திற்கான திட்டம் எளிதாக இருக்கும். சரியான யோசனை. நான் இதை செய்வதற்கு முயற்சி செய்கின்றேன். வாழ்த்துக்கள் கமல். நீங்கள் நிதி மேலாண்மையில் தொடர்ந்து வெற்றியடைய உங்கள் முயற்சி தொடரட்டும்.